சூடா 1 லட்சம் குட்டி லட்டுகள் பார்சல். திருப்பதி டு அயோத்திக்கு விரையும் திருப்பதி குட்டி லட்டு. வரும் 22ஆம் தேதி அயோத்தி ராம ஜென்மபூமி கோவிலில் குழந்தை ராமர் சிலையின் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி நாட்டில் உள்ள ஏராளமான விஐபிக்கள், வெளிநாட்டு பிரபலங்கள், திரை பிரபலங்கள், சாமியார்கள், வேத பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை முன்னிட்டு அந்த கோவில் நிர்வாகத்தின் வேண்டுதலுக்கு ஏற்ப திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 1 லட்சம் குட்டி லட்டுக்கள் அனுப்பி வைக்க திருமலை தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்ததன் அடிப்படையில் 1 லட்சம் குட்டி லட்டுக்கள் சூடாக தயாரானது. தொடர்ந்து அவற்றை பேக்கிங் செய்யும் பணிகளும் மிக துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ருசியான குட்டி லட்டுகளை பேக்கிங் செய்யும் பணியில் தேவஸ்தானத்தின் ஸ்ரீவாரி சேவை அமைப்பை சேர்ந்த 100 சேவையாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். துரிதமாக இந்த பணி முடிவடையும் நிலையில் லட்டுக்கள் திருப்பதி மலையிலிருந்து அயோத்திக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட நெசவாளர் காலனி பகுதியில் தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டுல ஒன்னான இளவட்டக்கல் தூக்குற நிகழ்ச்சி 2வது வருஷமா ரொம்ப சூப்பரா நடத்தியிருக்காங்க. இந்த வருஷம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடந்த போட்டியில நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு, நாமக்கல் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் சுதாகர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 86 கிலோ எடை கொண்ட இந்த கல்லை தோளுக்கு மேல தூக்கி பின்புறமா போடுற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல ஒரு சில இளைஞர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுலயும் அதிகப்படியான எண்ணிக்கையில தூக்குறவங்களுக்கு மட்டும்தான் பரிசு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்ததுனால மாறி மாறி தூக்கி முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க.